ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் இருந்து சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டு இருக்கிறது இந்த ஒரு போஸ்டர் தான். இது வந்து தளபதி விஜய் அவர்களோட காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நம்ம தளபதியோட பாணியில் பயணிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் அடுத்தடுத்து வர விஷயங்கள் மூலமாக கன்ஃபார்ம் ஆகுது. அது வந்து சிவகார்த்திகேயன் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கே தோண ஆரம்பிக்குது. இதுக்கு ரீசன் பார்த்தோன்னா அமரன் திரைப்படம் தான். அமரனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கோட் திரைப்படம். கோட் திரைப்படத்தில் நம்ம தளபதி எப்போ துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்னு அவர் கையில் துப்பாக்கி கொடுத்தாரோ அப்போ இருந்து சிவகார்த்திகேயன் தான் அடுத்த தளபதி, அவரோட இடத்துக்கு வர ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற டாக் இருக்குது. பட் அதை நிறைய இடங்களில் வந்து நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் இன்னும் அதிகமாக உழைக்கணும், தளபதி தான், நான் வேறு அவர் வேறு அப்படின்லாம் சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. அதுக்கடுத்து தான் அவரோட அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படம் துப்பாக்கி படத்துக்கு ஈக்குவலாக பேசப்பட்டுச்சு. அடுத்த தளபதி அப்படின்ற மாதிரி ஒரு கலெக்ஷனும் பார்த்தோன்னா எடுத்து கொடுத்துட்டாரு 300 கோடி அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதை தொடர்ந்து மறுபடியும் SK25 அவரோட இந்த படத்தோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அதில் வந்து ஒரு பாட்டில் ஒன்று வச்சுட்டு, அதாவது எரிகுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து கையில் வச்சுட்டு நின்றுருக்காரு. அதாவது இந்த போஸ்டர் பார்த்தோன்னா தளபதி 69 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே சேம் தான். தளபதி 69 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் இது தான். இது வந்து கையில் தீப்பந்தத்தை ஏந்திட்டு இருக்கிற மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு எரிகுண்டை வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ தளபதியோட அடுத்தடுத்த படங்களும் அடுத்தடுத்து சந்திப்புகளும் பார்த்தோன்னா இப்படி தான் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஈக்குவல் அமைதி அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து இதை பார்க்கும்போது போயிட்டுருக்கு. சரி, எதுவாக இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அவர்கள் அடுத்தடுத்து அவரோட திரைப்பயணத்தில் வந்து வித்தியாசமான கான்செப்ட் உள்ள கதைகளை தேர்வு பண்ணி போகிறாரு அப்படிங்கிறதே பெரிய விஷயம் தான். அது வந்து ரொம்பவே நல்ல விஷயமாகவும் பார்க்கப்படுது. இந்த படத்தோட டேரக்டர் வந்து சுதா கங்காரா. அதுதான் பார்த்தோன்னா இன்னும் மிகப்பெரிய எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. ஸோ இவங்க வந்து சிவகார்த்திகேயன் வச்சு படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல காம்போ செட் ஆகிருக்கு. கண்டிப்பாக அமரன் மாதிரி ஒரு வெற்றி படத்தை இவங்களும் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் தான், அது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. டைட்டில் கூட ஏதோ பராசக்தின்னு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்தோன்னா 4 PM வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர விஷயங்கள் சினிமா ரீதியில் தளபதி விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணி வர்றாரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவரோட ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இந்த மாதிரி சினிமா டாபிக்ஸ் அண்ட் பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.